ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே இந்த வெளிச்சத்தின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். சிலுவையின் வெளிச்சத்தில் விழுதலையும் எழுதலையும் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த விழுதல் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. நிறைய பேர் விழுகிற இடத்துலையே படுத்து கிடந்து விடுகிறார்கள். அதுலேருந்து எந்திரிக்கிறதுக்கு அவங்க முயற்சிக்கிறதுல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் எழுகிற மனிதர்கள் பலர் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாதையில் கீழே விழுந்ததாக மிக அழகாக திருச்சபை நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது. அந்த விழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நடந்தார். இப்போ கூட இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் விழுந்து அதன் பிறகு ஆண்டவருடைய ஆற்றலினாலே ஆண்டவருக்குள் எழுந்த ஒரு அருமையான மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இப்போ பார்க்க போகிறோம். பார்ப்போமா? நான் தினத்துக்கு சர்ச்சுக்கு வரேன், கடவுளை தேடுறேன், ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, வாழ்றதுல பிரயோஜனமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் சொல்லாதப்பா. என்ன இப்படி சொல்கிற நீ? ஆண்டவரை தேடுனா கண்டிப்பாக உனக்கு நல்லது தான் செய்வார். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உன் குடும்பத்துக்கும் அதான் ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு எங்கே சந்தோஷமாக இருக்குது? அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, அதே அளவுக்கு அவர் நல்லா குடிக்கிறாரு. கேட்டால் பிடிச்சி திட்டுறாரு, என்ன மீறியும் கேட்டால் என்னை போட்டு அடிக்கிறாரு. எனக்கு சந்தோஷமே இல்லை, செத்துறலாம் தோணுது எனக்கு. சுமையை சுகமாக மாத்துறது நம்ம கையில் தான்ப்பா இருக்குது. அதோ அங்கே போகிற ஃபேமிலி பாரு. ஓடாதடா, நில்லு. வாட தங்கம், என் செல்ல குட்டி இல்ல. அங்க பாரு, மேல பாரு, பார்க்கலாம். சரி, கார்ல போலாமா? நம்ம வா, வீட்டுக்கு போலாம். அவங்களுக்கு என்ன, வசதி வாய்ப்போட சந்தோஷமா தானே இருக்காங்க. நான்ல துக்கமாக இருக்கேன். அவங்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு கேட்ரிங் கிளாஸ் எப்படி இருந்துச்சு சார்? இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு மம்மி. மம்மி அங்க பாருங்க தாத்தா. சாம் சாம் இங்க பாருங்களே இவனை. சாம் மெதுவா வாடா. எப்படி இருக்கீங்க தாத்தா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சாம் அப்புறம் என்ன, சட்டை புதுசா இருக்கு போல இருக்கு. என்னண்ணே இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்லம்மா, வாடகைக்கு வந்தேன். அப்படியே சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு கோயிலுக்கு வந்தாம்மா. அப்படிங்களாண்ணா? அப்புறம் தான் இவனை பார்த்தேன். சரிங்க, நான் கிளம்புறேண்ணா. சாம் வா போலாம். மம்மி நான் ஆட்டோலயே வரேன். வா போலாம். மம்மி நான் ஆட்டோலயே வரேன். இல்லப்பா, டாடி வெயிட் பண்றாங்க, திட்டுவாங்க. வா. தாத்தா கூட தான் வருவேன். எங்க இவனை கொஞ்சம் பாருங்க. சரி விடுமா, அவன் தான் ஆசைப்படுறான்ல. அண்ணே, கொஞ்சம் பார்த்து வீட்டுல மட்டும் இறக்கி சரிங்க விட்டுருங்க, சார், நான் பத்திரமா. கொண்டு விட்டுறேன், நீங்க போங்க. பிரின்சி, வா போலாம், வா. எஸ், பார்த்து ஜெலி போ, ஜெலி சாம். ஜெலி. தாத்தா, நம்ம மம்மி டாடி விட ரொம்ப ஃபாஸ்டா போயிடலாம் தாத்தா. நான் போற ஸ்பீடை பாரு, இன்னைக்கு நல்லா பிடிச்சிருக்காரு. மம்மி பாய். டாடி பாய் டாடி. பாய்டா குட்டி. எங்க ஆட்டோ எவ்வளவு வேகமா போகுது பாருங்க, கொஞ்சம் மெதுவா போ சொல்லுங்க. சம்மு, தலை வெளியிட்டாரா? உள்ள தள்ளி உட்காரு. ரென்சி, எங்க ஆட்டோவே காணமே? ரொம்ப தூரத்துக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ரென்சி. அவ்வளவு ஸ்பீடா போயிட்டாங்களா? எங்க ஆட்டோ அந்த லெஃப்ட்ல நிக்குது பாருங்க. ஏய் சாம், ஏய் சாம். சாம் எங்கடா? இவ்வளோ ரத்தம். ஐயோ பாவம், என்ன இப்படி என்னடா ரத்தம்? அவரை இப்பதாங்க தண்ணி வாங்க ஓடினாரு. புடிமா, தலைய பார்த்து வைப்பா, பார்த்து வை. சாம் 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 அவளே, சாம் சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. சாம் சாம் சீக்கிரம் போங்க. சார் சார் சார், சாம் எந்திரிடா எந்திரிடா, அம்மாவை பாருடா. சாம் சாம் கொஞ்சம் சீக்கிரம் போகல. போடா. சாம் தான் இருக்கேன். சாம் சாம் எந்திரிடா, மம்மிய பாருடா. டாக்டர், டாக்டர். சாம்
பாருங்க டாக்டர். சாம் அந்த பிபி கொண்டாமா. தலையில கொஞ்சம் சிவியரா அடிபட்டிருக்கு. டாக்டர். இட்ஸ் பெட்டர் நீங்க வேற ஹாஸ்பிடல் எடுத்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சாம் சரிங்க டாக்டர். ஏசப்பா. ஹலோ சாம். சாம் சாம் பாருடா டேய். பாருடா மம்மி பாருடா டேய். சாம் டாடி பாரு சாம். கண்ணை திறடா டேய். கண்ணே திறக்க மாட்டேறான் டாக்டர். சாம் பாருடா. அம்மா பாருடா. டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் டாக்டர். சீரியஸாக இருக்காங்க. நீங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருங்க. சாம் ஜீசஸ், எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. டாக்டர் சார், என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? ஐம் ஸோ சாரி. பையன் இறந்துட்டான். ஐயோ டாக்டர் என்ன டாக்டர் எங்களால் முடிஞ்ச சொல்றீங்க? அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் சார். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியல சார். சாரி, Please, ஐம் ஸோ doctor. சாரி. ப்ளீஸ் டாக்டர் மனசு ஏதாவது கேளுங்க பண்ணுங்க சார். டாக்டர். கவலைப்படாதீங்க. சார், எங்களை விட்டு போயிட்டேடா சார். சார், எப்படா மனசு வந்தது சார்? ஐயோ கடவுளே, ஏன் கடவுளே. அந்த பையன் இறந்துட்டானா? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு வெளியவே வர முடிஞ்சிருக்காதே. பையன் இறந்து 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு சம்பவத்தன்னைக்கு அக்காவும் மச்சானும் ஊருக்கு போயிருந்தாங்க. இப்போ வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும்னு. வருத்தப்படாதீங்க. பையன் எங்கேயும் போயிடல, கடவுள்கிட்ட தான் இருப்பான். தைரியமாக இருங்க. எங்களுடைய நம்பிக்கையும் அதுதான் சிஸ்டர். பையன் நிச்சயமா ஏசப்பாட்ட தான் இருப்பான். எங்களுக்கு குழந்தை இல்லாத நாட்கள்ல ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தோம். ஆண்டவர் தான் கொடுத்தாரு. வாழ்ந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பெஸ்டா தான் கிடைக்கும். அவன் படிக்கிற ஸ்கூலும் சரி, அவனுக்கு கிடைக்கிற ட்ரெஸ்ஸும் சரி, எதா இருந்தாலும் சரி, அது என்னமோ தெரியல, அவனுக்கே அப்படி அமையும். நிச்சயமா எங்களுக்கு வருத்தம் எதுவும் கிடையாது. கடவுள் கொடுத்தார், கடவுளே எடுத்துக்கிட்டார். இதுல எதுக்காக நான் வருத்தப்படணும்? என்னன்னைக்கு அவன் ஏசப்பா கூட தான் இருக்க போறான். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடவுள் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் வச்சுருக்கும்போது உண்மையாக உங்களை பாராட்டு. இவ்வளோ ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. கடவுள் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த 2 குழந்தைங்க? அடுத்த வருஷமே ஆண்டவர் அவங்களை ஆசீர்வச்சு ஆணொன்னு பொண்ணொன்னுமா 2 குழந்தைங்களே கொடுத்துருக்காரு. இந்த சம்பவத்தை நீங்கள் சொன்ன போது உண்மையாகவே சந்தோஷமா இருக்குக்கா. வெரி குட் எப்சி. சூழ்நிலைகளை பார்க்காத, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீதிமொழிகள் 24:16 சொல்லுகிறது, நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பர், பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர். இந்த அருமையான சகோதரன் அருணை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இந்த சம்பவம் எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவமும் கூட. அந்த சின்ன தம்பி மிக ஞானமாக இருப்பான். அவனுடைய அந்த ஞானத்தை கண்டு எங்கள் குடும்பமே பிரமிப்பது உண்டு. ஒரு நாள் இவனுடைய இழப்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட போது நாங்கள் எல்லாரும் அங்கே ஓடி சென்றோம். உண்மையாகவே எப்படி போனோன்னா, இவ்வளோ பக்தியான ஒருவர் இப்படி ஒரு இழப்பை பார்த்த பிறகு எப்படி ஆண்டவருக்காக இனி வாழப்போகிறார், நடக்கப் போகிறார், எங்களுக்கே ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார். அவர் கீழே விழுந்தார், ஆனாலும் எழுந்து நிற்க ஆண்டவரிடத்திலிருந்து ஆற்றலை பெற்றிருந்தார். அதனால தான் அவருக்கு கடவுள் எப்படி பாருங்கள் 2 பிள்ளைகளை கொடுத்தார். 2 குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் என்ன பெரிய ஆச்சரியன்னா, அந்த 2 பேரும் இந்த நாட்களில் மிக ஞானமாய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களா? எழுந்து நிற்க இன்று முயற்சி செய்வோம். இந்த நாளிலும் அருமையான அருட்தந்தை ததயோஸ் அமலதாஸ் அவர்கள் முனைவர் ஜான் மைக்கேல் அவர்களை நேர்காணல் செய்கிறார். எப்படி விழுகிற ஒரு மனிதன் எழுந்திருக்க முடியும் என்பதை சைக்காலஜிக்கலாக அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். பார்ப்போமா? வணக்கம். வெளிச்சத்தில் என்கிற
இந்த தவக்கால தொடரினுடைய 4வது பாகமான விழுதல் எழுதல் என்கின்ற இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்முடைய கேள்விகளுக்கு இன்று தன்னுடைய கருத்துக்களை பகிர வந்திருக்கிறவர் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியுமான கல்லூரிகளின் முதல்வருமான பேராசிரியர் ஜான் மைக்கேல் அவர்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க்கையில விரக்தி, பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாவங்கள் போன்ற காரியங்கள்ல விழுந்தவங்களை பற்றி, அது போன்ற பிரச்சனைகளோட வர்றவங்களுக்கு நீங்க எப்படி உதவி செய்றீங்க? இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வர்றவங்களுக்கு உளவியல் பின்னணியில் அவங்களுக்கு நாங்கள் என்னத்தை எடுத்து சொல்லுவோன்னா, வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை எடுத்து சொல்லுவோம். வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் தன்னை எப்படி புரிஞ்சுக்கிறான், இந்த வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளையெல்லாம் எந்த மாதிரி அர்த்தம் கொண்டுக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியமானது. அதனால் நான் வந்து இந்த வாழ்க்கையை யதார்த்தமாக இயற்கையாக அணுகுனேன்னா எனக்கு எல்லாமே நார்மலாக தெரியும், உண்மையாக தெரியும். ஒருவேளை அதில் கஷ்டங்கள் வந்தாலும் கூட இது இப்படி தான் வாழ்க்கையில் இருக்குன்னு எடுத்துக்கிற ஒரு மனப்போக்கமும் நமக்கு வருங்கிறத அவங்களோட இருந்து சில உதாரணங்களெல்லாம் கொடுத்து அவங்கள புரிய வைப்போம். கவலை, பிரச்சனை, விரக்தி இது போன்ற காரியங்களை விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு மனிதன் யதார்த்தமான வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது போன்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் தரும்போது அவங்க அந்த ஒரு தடவை கேட்டுட்டு ஆறுதலாக போயிடுறாங்களா, இல்லை மறுபடியும் அது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது மீண்டும் அவங்க உங்ககிட்ட வர்றாங்களா? அப்படி வர்றவங்க அவங்கள வந்து குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எத்தனை ஒரு கால அவகாசம் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா? சைக்காலஜி படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்காது. பிரச்சனைகள் மாறி மாறி இருக்கும். அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். பொதுவாக ஒரு 7 வயசு பையன் எங்கள்கிட்ட வந்தான். அவன் என்னென்ன அழுதுட்டு இருந்தான்னு சொன்னாங்க. அழுகை நிறுத்த மாட்டான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டப்போ அந்த பையன் என்ன விளக்கம் சொன்னான்னா, என் பல்லு ஆடுதுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். ஏன்னா பல்லு ஆடுறதுல ஒரு பிரச்சனையான்னு சொல்லி எல்லாம் சிரித்தாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து அது பிரச்சனையாக இருந்தது. ஏன்னு கேட்டப்போ அந்த பையனை வந்து அவங்க தாத்தா தான் வளர்த்திட்டு இருந்திருக்கு. அவருக்கு பல்லு இல்லை. அதனால் பையன் என்ன நினச்சிட்டாருன்னா, ஒவ்வொரு பல்லும் ஆடி விழுந்துடும், நம்மளும் தாத்தா மாதிரி ஆயிடுவோம்னு நினச்சி வருத்தப்பட்டேன். அப்போ அந்த பையன் 7 வயசு பையனுக்கு வந்து பல்லாடுறது இயற்கை, பல்லு விழுகிறது இயற்கை, மறுபடியும் முளைக்குங்கிறது இயற்கை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அதை நாங்கள் புரிய வைக்கிறோம், யதார்த்தத்தை உணர வைக்கிறோம். அப்போ அந்த பையன் தெளிவு வந்துருச்சுன்னா அவன் மனசு அமைதியாகிடுது, சந்தோஷம் வந்துடுது. அதே மாதிரி ஒவ்வொரு வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் வரும். அப்போ அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பக்குவமாக அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களையும் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கிறதுங்கிற நாங்கள் வந்து புரிய வைக்கும்போது அவங்களுக்கு தெளிவு பிறக்குது. அதனால் ஒரு சிலர் வந்து ஒரே தடவை வந்து எங்களை பார்த்துட்டு போகும்போது கூட புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து 2-3 தடவை அவங்க வந்து எங்கள்கிட்ட ஆலோசனை பெற வர வேண்டி இருக்கிறது அவங்களுக்கு சொல்கிறோம். அப்புறம் தெளிவடைஞ்சிடுறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான நேரங்கள் எடுத்துக்கிறாங்க. இதுதான் நான் பார்த்தது. ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையை பொறுத்து தான் அவங்க குணம் அடைகிற கால அவகாசம் அமையுது அப்படின்னு சொல்கிறீங்க. முதலாவதாக இதை அவங்க உணர்ந்தாவே அவங்க குணமடைகிறதுக்கு ஒரு முதல் படி அப்படின்னு சொல்கிறீங்க. இது போன்ற விரக்தி பிரச்சனைகளில் விழாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் கேட்ட மாதிரி பிரச்சனை விழாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவதுன்னா அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது பிரதர். எல்லா மனுஷனுமே பிரச்சனையில் சந்திப்பாங்க, பிரச்சனையில் விழுவாங்க, மன அழுத்தம் அடைவாங்க, வருத்தம் அடைவாங்க, கஷ்டம் அடைவாங்க. யாருமே விழாமல் இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க கஷ்டப்பட்டு மன வருத்தம் அடைகிறது இயற்கை தான். ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் பொதுவாக நாங்கள் உளவியலில் என்ன சொல்லுவோன்னா, அவங்கவுங்களுடைய மத நம்பிக்கைகளை கூட ஒரு கருவியாக எடுத்து அவங்களுக்கு உதவி செய்வோம். அதுக்கு வந்து சைக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, இப்போ நம்ம கிறிஸ்தவ பின்னணி இருக்கிறவங்களுக்கு வந்து திருவிவிலியத்திலேருந்து சில கருத்துக்களை எடுத்து சொல்லுவோம். உதாரணமாக, கடவுள் உங்களை கரத்தில் பொறித்து வைத்திருக்கிறார், உங்களை கைவிட்டு விடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் விவிலியத்தில் நிறையா இருக்குது. இந்த வார்த்தைகள்லாம் நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற வார்த்தை, ஆழப்படுத்துகிற வார்த்தை, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி யதார்த்தங்களை அறிந்து கொண்டு
வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளை வந்து இயற்கையாக அணுகுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். விரக்தி, பிரச்சனைகள், கவலைகளில் விழாத மனிதர்கள் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி விழாமல் இருக்கிறதுக்கும் விழுந்தவங்களுக்கும் ஆன்மீகம் ஒரு சிறந்த கருவின்னு சொன்னீங்க. சிறப்பாக அந்த சைக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி சொன்னீங்க. அது எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. வாழ்க்கையில் வந்து விழுறது இயற்கை, ஆனால் ஒவ்வொரு முறையும் விழும் பொழுது எழ வேண்டும். இதுதான் உளவியல் துறையில் இருக்கிற நீங்கள் மனிதர்களுக்கு செய்கிற உதவி. இதை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், சிந்தனைகள் ஏதாவது எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு பொருத்தமான விடை நான் சொன்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணமாக என் வாழ்க்கையில் திருமணம் ஆன பிற்பாடு ஒரு 13 ஆண்டுகள் நாங்கள் குழந்தையே இல்லாமல் இருந்தோம். அதற்கப்புறம் ஒரு குழந்தை கிடச்சிது. அவன் கருவானதுலேருந்து ஒரு 8 ஆண்டுகள் எங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு, நிறைய பேர் வீட்டுக்கு வர்றது, நிறைய பேர் எங்களோடு கலந்து கொள்வது, போகிற இடத்துல எல்லாம் வரவேற்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எங்களுக்கு நடந்தது. அந்த அனுபவத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு முறை நீச்சல் பயிற்சி போகும்போது என்னுடைய மகன் வந்து மூச்சு ஆகிட்டான். அப்போ மருத்துவமனையில் சேர்த்தோம். 4 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 4 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து உலகில் இருக்கிற எல்லா சிறப்பு மருத்துவர்களெல்லாம் அழைத்து வந்து வைத்தியம் பார்த்தோம். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம ஆலயத்தில் இருந்தவங்க, குருக்கள், கன்னியர்கள், இப்படி எல்லாருமே வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டைமில் இறைவன் வந்து நம்ம மேல் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்கு வழி நடத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். 4 நாட்கள் பிற்பாடு மருத்துவர் கூப்பிட்டு சொன்னார், இல்லை எல்லாம் குறைந்து வருகிறது, இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னாங்க. அப்புறம் இறந்து விட்டான்னு ஒரு நேரத்தில் சொன்னாங்க. எங்கள் மனசில் என்ன ஆச்சுன்னா, 2 பேர்த்துக்கும் ஒரு சூனியமான மாதிரி தோணுச்சு. அந்த ஒரு செகண்ட் உலகமே ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் நாங்கள். அது ஒரு செகண்டு தான். அதுக்கப்புறம் நம்ம பிறந்ததுலேருந்து விவிலியம் படிச்சிருக்கிறோம், நிறைய கருத்துக்களை கேட்டிருக்கிறோம், ஆலயத்தில் திருப்பலி கண்டிருக்கிறோம், நவநாளில் கலந்துருக்கிறோம், திருவிழாக்கள் பங்கேற்றிருக்கிறோம், நிறைய மறைவுரைகளை கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் எங்கள் மனசுக்குள்ளே இருக்குல்ல. அப்போ ஒரே நிமிஷத்தில் என்ன தோணுச்சுன்னா, கடவுள் கொடுத்தா கடவுள் எடுத்துக்கிட்டார், அவர் நாம வாழ்த்தப்படட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் என் சிந்தனைக்கு வந்தது. அந்த சிந்தனை வந்ததுலேருந்து எனக்கு எந்தவித அதிர்ச்சியுமே ஏற்படலை. இதை தாங்கக்கூடிய சக்தி, வலிமை கிடைச்சிருச்சு. அன்றிலிருந்து இன்று வரை அந்த உணர்வு வந்து எங்கள் உள்ளத்தில் இருக்குது. நினைவில் அழியிறதே இல்லை. எங்கள் மகனுடைய நினைவு அழியிறதே இல்லை. தினமும் இருக்குது, 24 மணி நேரம் இருக்கிறது. எப்பெல்லாம் சின்ன சின்ன இடைவெளி வருதோ வேலை செய்கிற நேரங்களில் இந்த சிந்தனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நானும் என் மனைவியும் என்ன நினைக்கிறேன்னா, இது கடவுளுடைய திருவிழா, அது நல்லதுக்காகத்தான் இருக்கும், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் வழி நடத்துவார் அப்படிங்கிற சிந்தனை வர வர எங்களால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியுது, அமைதியாக இருக்க முடியுது. இந்த விழுந்த ஒரு பிரச்சனை கூட விழுந்த மாதிரி தான் வாழ்க்கையில் இது. ஆனால் எழுந்து நாம் வந்து கடவுளை நோக்கி போயிட்டே இருக்கணும். நம்ம பயணம் வந்து நிற்கவே கூடாது, கடவுளை நோக்கிய பயணம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். தவக்காலம் ஒரு புனிதமான காலம், ஒரு வரப்பிரசாதம். இயேசு சிலுவையை சுமந்து அவர் போயிட்டுருக்கும் பொழுது நம்மளும் கூட அவர் கூட செல்ல வேண்டிய ஒரு அருமையான ஒரு காலம். இயேசு மும்முறை விழுந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் விழும் பொழுது அவர் மீண்டும் சிலுவையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்தார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். வெளிச்சத்தில் என்கின்ற விழுதல் எழுதல் அப்படிங்கிற ஒரு 4வது பகுதியில் இந்த சிந்தனைகளை தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், தன்னுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் உதாரணமாக வைத்து நம்முடைய கேள்விகளுக்கு விடையளித்து நமக்கு ஒரு தெளிவை கொடுத்த பேராசிரியர் ஜான் மைக்கேல் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் வெளிச்சத்தில் குழுமம் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முனைவர் ஜான் மைக்கேல் அவர்கள் மிக அழகாக எப்படி விழுந்தாலும் எழுந்திருக்க வேண்டும் என்பதை இவ்வளவு நேரம் சொல்லிக்கொண்டு இருந்தார். ஆண்டவராகிய இயேசுவை பாருங்கள், சிலுவையின் பாதையில் அவர் கீழே விழுந்தாலும் மிக அற்புதமாய் எழுந்து நடந்து கொண்டே இருந்தார். எப்படி அவர் நடந்தார் என்று எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது. பரிசுத்த ஆவியானவர் அதை அழகாய் ஒரு நாள் விளக்கி சொன்னார். ஆண்டவர் ஆகிய இயேசுவின் மனக்கண்களுக்கு முன்பாக ஒன்று தான் இருந்தது. எப்படியாவது மனுக்குலத்தை மீட்டு அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதற்காக நான் இந்த பூமியில் பாடுகளை அனுபவித்து சாக வேண்டும். இந்த பூமியில் நான் மரணத்தை தழுவிக்கொள்ள வேண்டும். சிலுவையின் மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தேன் என்பது அவருடைய மனக்கண்களுக்கு முன்பாக எப்போதுமே இருந்து கொண்டிருந்தது. அதைத்தான் தம்முடைய சீடர்களிடத்தில் 3 முறை சொல்லுகிறார். எப்போதும் அதை பற்றியே அவர் நினைவில் கொண்டு ஜெபித்து வந்தார். ஆகவே தான் சிலுவையின் பாதையில் அவர் பல பாடுகளை அனுபவிக்க வேண்டி இருந்தது. ஒருவேளை மனிதர்கள் அவருக்கு விரோதமாய் போராடினாங்க, ஒருவேளை குருக்கள் அவருக்கு விரோதமாய் நின்று கொண்டிருந்தாங்க, தான் நேசித்த மக்கள் அவருக்கு பச்சமாக இருக்கல என்பது அவருடைய உள்ளத்தை உடைத்திருக்கலாம். இன்னொரு பக்கம் உடலெல்லாம் வேதனையோடு கூட நடந்தார். ஆனாலும் அவருடைய மனக்கண்களுக்கு முன்பாக நான் எப்படியாவது ஜனத்திற்கு மீட்பை நான் பெற்றுக் கொடுக்க வேண்டும், என்னுடைய மக்களின் இடத்தில் வர வேண்டும் என்கிற ஒரு அழகான தரிசனத்தை தன் மனக்கண்களுக்கு முன்பாய் வைத்து அதை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். பாருங்க, விவிலியத்தில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் அழகாய் இப்படி சொல்லுகிறது. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று விவிலியம் சொல்லுகிறது. நம்முடைய கண்களை இயேசுவின் மேலே நம்ம பதிய வைக்க வேண்டுமாம். அந்த பதிய வைக்கிறதுங்கிற வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம என்னத்தை பதிய வைப்போம்? ஆணியை எடுத்து செவுத்து மேலே பதிய வைப்போம். அதை கொஞ்சம் ஆட்டுனா வராத அளவிற்கு நம்ம பதிய வைப்போம்ல, அதுபோல் நம்முடைய கண்கள் எப்போதும் இயேசுவையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டுமாம். அப்போது விழுந்தாலும் கூட எழுந்திருக்க முடியுமா? நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேனே பாருங்களேன். ஒரு நாள் ஒரு அருமையான ராஜா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய தண்ணீரை போய் தொட்டு பார்த்தாராம். அது ஒரு நீச்சல் குளம். தண்ணீரை தொட்ட உடனே அவ்வளவு குழு குழு குழுன்னு இருந்துச்சு. உடனே அவர் யோசித்தார், இந்த தண்ணியில் யாராவது இருக்க முடியுமா என்று யோசித்தார். உடனே பக்கத்தில் இருந்த மந்திரி சொன்னார், யாடா நீங்கள் நிறைய பணத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா யார் வேணாலும் இந்த தண்ணிக்குள்ளே வந்து இருப்பாங்க ராஜா என்று சொன்னார். உடனே ராஜா சொன்னார், சரி நான் இவ்வளவு பணத்தை கொடுக்குறேன், யாராவது வந்து ஒரு இரவெல்லாம் இந்த தண்ணீருக்குள் நின்று விட்டால் அவங்களுக்கு அந்த பணம் முடிப்பை நான் கொடுத்து விடுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க மந்திரி என்று சொன்னார். உடனே மந்திரியும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினார், ஒரு ஏழை மனிதன் வந்தானா. அந்த ஏழை மனிதன் சொன்னானா, நான் இந்த தண்ணிக்குள்ளே இரவெல்லாம் இருக்கிறேன், பயங்கர குளிராக இருக்கும் என்று சொன்னாங்களாம். இல்லை நான் நிற்கிறேன், காலையில் எனக்கு அந்த பண முடிப்பு கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். ஆனால் உன்னால் இருக்க முடியுமா? கட்டாயம் இருக்கிறேன் என்று சொல்லி இரவில் அந்த தண்ணீருக்குள் போனானா. அந்த தண்ணீருக்குள்ளே போன பொழுது பயங்கரமான குளிர். அந்த இரவெல்லாம் அந்த நிலாவை பார்த்து கொண்டே அவர் நின்று கொண்டு இருந்தார். எதற்காக நிலாவை பார்த்து கொண்டிருந்தார்? எப்போ இந்த நிலா போய் எப்போ சூரியன் தோன்றும்? அவருடைய மன கண்ணுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சா, அந்த பண முடிப்பு காலையில் எனக்கு வரப்போகிறது, இந்த பண முடிப்பு வந்துருச்சுன்னா என்னுடைய ஏழ்மை பறந்து போக போகிறது, அந்த ஏழ்மை பறந்து போனால் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமே, இதை மனதில் நினைத்து கொண்டே இரவெல்லாம் இருந்த அத்தனை கஷ்டத்துக்கும் நடுவிலும் அந்த தண்ணீருக்குள் நின்று காலையில் வெளியே எழுந்து வந்தானா. நீங்கள் பாருங்கள், ஒருவேளை நமக்கு ஒரு திட்டமான எதிர்நோக்கு அல்லது திட்டமான ஒரு தரிசனம் இருக்குமே, ஆனால் நம்ம மிக எளிதாய் நம் எந்த பிரச்சனையும் தாண்டி நடந்து விடுவோம். எனக்கு பாருங்கள், நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசுவின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்துவனாய் இருந்து கூட இயேசுவின் அனுபவம் என்னை அதிகமாய் என்னுடைய வாலிப நாட்களிலே பாதித்தது. நான் இயேசுவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட போது ஆண்டவருடைய சத்தத்தை நான் இப்படி கேட்டேன், நீ வாலிபர் நடுவில் சாட்சியாய் இருப்பாய் என்று அவர் சொன்னார். இந்த வார்த்தையை ஆண்டவருடைய வாயிலிருந்து நான் கேட்டபோது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் கடவுளுக்காக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும், குறிப்பாய் வாலிபர் நடுவில் இப்படி ஆண்டவராகிய இயேசுவுக்காக வாழ முடியும் என்பதை நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்நோக்கு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்துச்சு. நான் பாருங்க, அன்றிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவுக்காக நான் வாழ முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு வந்த போராட்டங்களிலும் கஷ்டங்களிலும் அனுதினமும் ஜெபிப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாலிப நாட்களுக்குரிய சரிவு வரும்போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடுவேன். ஆண்டவரே, நான் எப்படியாவது எழுந்திருக்க வேண்டும், எப்படியாவது நான் ஓட வேண்டும், எப்படியும்
நான் தவறி விழுந்து விடக்கூடாது என்ற ஆண்டவரிடத்தில் நான் கெஞ்சுவேன், கதறுவேன், ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், ஆண்டவரை என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க என்று சொல்லி. இதற்கு நடுவிலும் சில சமயம் வலிக்கு விழும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு நோன்பிருந்து உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே என்னை எழுப்பும் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் எப்படியாவது இயேசு சொன்னது போல வாலிபர் நடுவில் நான் சாட்சியாக இருக்க வேண்டும், இயேசுவை காண்பிக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசுவுக்காக வாலிபர் நாட்களில் வாழ முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்கிற எதிர்நோக்கு எனக்குள்ள இருந்துச்சு. நான் அதை பார்த்து கொண்டே ஓடின போது இம்மட்டும் ஆண்டவருக்காக வாழ முடிந்தது. இன்று உங்கள் முன்னாடி நான் வந்து நின்று கொண்டு இருக்கிறேன்னா அந்த எதிர்நோக்கு தான் காரணம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பல சூழ்நிலைகளை தடுமாறி இருக்கலாம், அல்லது எப்படி நடக்கப் போகிறோம் என்ற யோசனையோடு கூட இருக்கலாம், அல்லது இப்பொழுது விழுந்து கிடக்கலாம். ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவினிடத்தில் வாங்க, உங்கள் கண்களை இயேசுவின் மீது பதிய வைங்க, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் இதற்காகத்தான் வாழப்போகிறேன், இயேசுவுக்கு நற்செய்தி பணியை செய்ய போகிறேன், என் குடும்பத்தை நான் காப்பாற்றப் போகிறேன், மற்றவங்களுக்கு முன்பாய் நற்சாட்சியாக நான் இருக்க போகிறேன். இப்படி ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை மதர் தெரேசாவை போல அநேகருக்கு நான் உதவி செய்ய போகிறேன், ஏதோ ஒரு திட்டத்தை உங்கள் கண்களுக்கு முன்னாடி வைப்பார். அந்த திட்டம் உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அதை பார்த்து கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து மறுபடியும் ஓட ஆரம்பித்து விடுவீர்கள். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, நீங்கள் ஐயோ இனி என்ன செய்ய போகிறோம் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறீங்களா, கண்களை மூடுவோம், ஆண்டவர் ஆகிய இயேசுவை பார்ப்போம், இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் ஒரு புதிய ஆற்றலை கட்டாயம் தரப்போகிறார். இயேசுவே உமக்கு நன்றி. இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த வெளிச்சத்தில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற அப்பா, உம்முடைய அற்புதமான ஆற்றல் இன்று ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தை பிடித்து தூக்குவீராக, புதிய தரிசனத்தை கொடுப்பீராக, எதற்காக அவர்கள் வாழ்கிறார்கள் என்கிற ஆண்டவரை கண்ணோக்கத்தை நீர் தரும்படி மிக கருத்தாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று உம்முடைய ஆற்றல் இவர்களை தொடட்டும், நீர் அவர்கள் கரத்தை பிடித்து நீ நடத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து உடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பெயரால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நிச்சயமாய் புதிய ஆற்றலை உங்களுக்கு தருவார், எழும்பி நிற்க பண்ணுவார். அடுத்த நிகழ்ச்சிக்காக அவளோடு காத்திருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட்.